இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சிறுகதையின் பெயர் இரண்டு முகங்கள். எழுதியவர் சுந்தர் ராமசாமி 1986 எழுதியிருக்கிறாரு. நம்ம வாழ்க்கையில் பல முகங்களை பார்த்துட்டு வந்தாலும் நமக்கு சில முகங்கள் மறக்க முடியாமல் இருக்கும். அவங்க கூட பழகியிருந்தாலும் சரி, பழகாமல் இருந்தாலும் சரி, கற்பனையில் இருந்தாலும் சரி, சில முகங்கள் மறக்காமல் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு கதை தான் இந்த இரண்டு முகங்கள். இந்த கதை எங்கே ஆரம்பிக்குதுன்னா, ஒரு 60 வயதான ஒரு முதியவர் தனது ஞாபகங்களை திரும்பி பார்க்குறாரு. அப்போ ஒரு இரண்டு முகங்கள், ஒரு பெண்ணின் முகமும் ஒரு குழந்தையின் முகமும் அவரால் மறக்க முடியாமல் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறது ரீவைண்ட் பண்ணி பார்க்குறது தான் இந்த கதை. இவருக்கு ஒரு 19 வயது இருக்கும்போது இவர் உடல்நிலை ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. அவரால் எங்கேயுமே போக முடியலை. அப்போ அவர் வீட்டு மொட்டை மாடியிலிருந்து ஒரு பசுமையான நிலப்பரப்பான தென்னந்தோப்பு, வாழைத்தோப்பு இருக்கிற பகுதியை அவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறது தான் அவரோட பொழுதுபோக்கு. அவர் மாமா வாங்கி தந்த பைனாக்குலரையும் ட்ராயிங் பண்ணுற அந்த பேப்பர்ஸு, பென்சில்ஸை வச்சு வரைகிறது தான் ஒரு பொழுதுபோக்காக இருந்தது. அப்படி இருக்கும்போது அங்கே ஒரு தோட்டங்களெல்லாம் அழித்து ஒரு கட்டடம் வருது. அந்த கட்டடத்தில் வேலை பார்க்குற சித்தாள் பெண்ணை இவரை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. நாளடைவில் அந்த பெண் கொஞ்சம் உடல்நல பாதிக்கப்பட்டு வராமல் போயிடுறாங்க. அவங்களுக்கு என்ன ஆனது, அவங்க போய் பார்த்தாங்களா அப்படிங்கிறது தான் இந்த கதை. இந்த கதையை கண்டிப்பாக படிக்கணும். என்ன ரீசன்னா, இதேமாதிரி அனுபவங்கள் நமக்கு கண்டிப்பாக இருக்கும். நம்ம ஒருத்தவங்க கூட பழகியிருக்க மாட்டோம். தூரத்துலேருந்து பார்த்து அவங்கள நாமளே கற்பனை பண்ணிகிட்ருப்போம். அந்த மாதிரியான ஒரு வகையான கதை தான் இந்த கதை. இரண்டு முகங்கள். கண்டிப்பாக படிங்க. நன்றி, வணக்கம்.